வெளிநாட்டில் வாழ்றாங்க பாருங்க ஈழ சொந்தங்கள், உலக தமிழர்கள்லாம் தமிழ்நாட்டை பார்த்து என்னங்க இப்படி ஆயிடுச்சு, துக்க வீடுமே விசாரிக்கிறேன், தமிழ்நாடு என்னங்க இப்படி ஆயிடுச்சுன்ட்டு. நமக்கே தூங்குறப்ப திடீர்னு அரை தூக்கத்துல திடீர்னு முழிச்சு இது தமிழ்நாட்டில் முதலமைச்சர் விஜயான்னு தூக்கி போடுது. ஏடா இப்படி ஆயிட்டாங்க, நம்மளால அதை இன்னமும் ஜீரணிச்சுக்கவே முடியல, மனசை ஏத்துக்கவே மாட்டேங்குது. என்ன சொன்னாலும் என்னங்க இவரை போய் ஒரு மனுஷனா கூட ஏத்துக்க முடியாது, கொண்டாந்து தலைவர் ஆக்கி விட்டு முதலமைச்சர் ஆக்கி விட்டுருக்காங்க. கிருபானந்த வாரியர் தான் சொன்னாரு, போதிக்கும் போது புரியாது பாதிக்கும் போது புரியுங்கிறார். திமுக அதிமுக கிட்ட இவ்வளவு பாதிக்கப்பட்டு இவ்வளவு அழிவுகளையும் சீரழிவுகளையும் பார்த்துட்டு அதை விட மோசமான ஆட்டம் கொண்டு கொடுக்குறாங்க. இனியாவது உணர்ந்து திருந்தணும், வரக்கூடிய காலத்திலேயாவது சிந்திக்கணும். நபிகள் நாயகன் சொல்றாங்க, ஒரு நொடி சிந்தனை என்பது ஓராண்டு இறைவணக்கத்தை விட சிறந்ததுங்கிறது. ஒரு நொடி சிந்திப்பது ஓர் ஆண்டு முழுமைக்கும் இறைவணக்கம் செய்வதை விட சிறந்ததுங்கிறது. அன்பு மக்களை சிந்தியுங்கள். நீங்கள் சிந்திச்சு வாக்கு செலுத்தியிருந்தா இவ்வளவு பெரிய சீரழிவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காது. பெண்ணாகரம் பக்கம் ஒரு வேட்பாளர், அந்த வேட்பாளர் பேசின காணொளி இப்ப சமூக வலைதளங்கள்ல பரவுது. அவர் பிரஸ் மீட், ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு, என்ன பேசணும்னா விசில் சின்னத்தில் ஓட்ட போடுங்க, எங்கள் தளபதியை பார்த்து எல்லாரும் பயந்து போய் கிடக்கிறாங்க, நாங்க தான் இங்க வெல்ல போறோம், இது பேசணும். அவரால் பேச வரல. பக்கத்தில் ஒரு ஆள் கை வச்சுக்கிட்டு விசில் சின்னத்தில் ஓட்ட போட்டான்னு பார்த்து பேசுது. என்ன பேசணும்னே தெரியலங்க. ஆனா அவருக்கும் தமிழ்நாட்டில் ஓட்ட போட்டு எம்எல்ஏ ஆக்கி விட்டுருக்கேன். எப்படி எம்எல்ஏ பதவிக்கு ஒரு மதிப்பு இருந்துச்சு, அமைச்சர் பதவிக்கு ஒரு மாண்பு இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் ஆதவர்ஜனாவெல்லாம் அமைச்சர்னா நம்ம என்ன கயர்ல தொங்குறதா, இல்ல விஷத்தை குடிக்கிறதா, இல்ல கிணத்தை விழுந்து சாகிறதா? அமைச்சர் பொறுப்பு, முதலமைச்சர் பொறுப்பு, சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு, பெரிய பொறுப்பு அப்படின்னு இருந்தோம். ஒண்ணும் இல்லைன்னு ஆகி போச்சு. அவைகளால நம்ப முடியல, எவன் நினைக்கல, ஜெயிப்போம்னு நினைக்கல. ஆனா மக்கள் ஓட்ட போட்டான். விபரீத விபத்து தமிழ்நாட்டில் நிகழ்ந்துருச்சு. விபரீத